வணக்கம். பரம்பரை சித்த வைத்தியர் அருண்குமரப்பன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மூலவியாதியை பத்தி பார்க்க போறோம். இந்த மூலவியாதி வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான இன்னைக்கு வந்து இந்த மூலவியாதினால அவசரப்பட்டு இருக்காங்க. இந்த மூலவியாதி உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மலம் ஒழுங்கா கழியாது, அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கும். மலச்சிக்கல் வந்து பல சிக்கலை உருவாக்கும். அதே போல பாத்தீங்கன்னா இந்த மூலவியாதி எதனால ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான உடல் உஷ்ணத்தினாலையும் அதிகப்படியான ஆண் பெண் சேர்க்கைனாலையும் இதனால வந்து உடல் உஷ்ணத்தினால இந்த மூலவியாதி ஏற்படுது. அதே போல ஒருவர் வந்து ஒரு இடத்துல வந்து அதிக நேரம் காலையில இருந்து இரவு வரையும் உட்கார்ந்து இருக்கும் பொழுது, தொடர்ந்து உட்கார்ந்து இந்த மாதிரி வேலை செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து இந்த மூலவியாதி கண்டிப்பா வரும். இந்த மூலவியாதி உள்ளவங்களுக்கு பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் மலச்சிக்கல் ஏற்படாத பார்த்துக்கணும். இந்த மூலவியாதி வந்து பாத்தீங்கன்னா 9 வகைப்படும். அது நவமூலம் நாங்க சொல்லுவோம். இது பொதுவா சொல்லக்கூடிய மூலம்னு பாத்தீங்கன்னா வெளிமூலம், உள்மூலம், ரத்த மூலம். இது பொதுவா சொல்லக்கூடியது. அதே மாதிரி மலச்சிக்கல் ஏன் ஏற்படாதவாறு பார்த்துக்கணும்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா மூலம் உள்ளவங்க வந்து மலம் அதாவது கழியாத பொழுது அவங்க வந்து மலம் கழிக்கிற நேரத்துல முக்கி போகும் பொழுது அந்த மூலத்துல அந்த உள்ள இருக்க முளையில பட்டு வெளியே வரும் பொழுது உராசி வரும் பொழுது ரத்தம் வரும். இதனால பிரச்சனை வரும். அதனால வந்து அவங்க வந்து மலச்சிக்கல் ஏற்படாத பார்த்துக்கணும். இந்த மூலவியாதி உள்ளவங்க மலச்சிக்கல் ஏற்படாத பார்த்துக்கணும்னு சொன்னால இவங்கெல்லாம் வந்து இரவு நேரங்கள்ல தொடர்ந்து அதாவது பழுத்த வாழைப்பழங்கள் சாப்பிட்டு வரும் பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாழை பழமும் மலை வாழைப்பழமும் ஒரு அற்புதமான ஒரு மருந்து. அதாவது தொடர்ந்து 10 இருந்து 15 நாட்கள் தொடர்ந்து 2 வாழைப்பழங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது இந்த ரத்த மூல பிரச்சனையில இருந்தும் அதாவது மலச்சிக்கல் இருந்தும் விடுபடலாம். வாழ்த்துக்கள்.